கடந்த 50 ஆண்டு காலமாக நீங்கள் இந்த பணியகத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி வந்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு பாராட்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நன்றி கூற வேண்டியது கடவுளுக்காகும். இந்த விழா 50 ஆண்டு காலமாக கடவுள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறும் பெரு விழாவாக அமைய வேண்டும். ஆகவே என் ஆன்மா என் ஆண்டவரை போற்றி பேருகை கொள்கிறது என்ற அந்த மரியாவின் மனநிலையோடு நாம் கடவுளுக்கு எல்லாரும் என்று நன்றி செலுத்துவோம். 10,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இந்த சமூக பணி மையத்தின் மூலம் பயன்பெறுகிறார்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இரண்டாவதாக அதே வழியிலே நாமும் மகிழ்ச்சி கொள்வோம். ஏனென்றால் கடவுள் நம் வழியாக தம்முடைய பணியை செய்வதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாம் நன்றியோடு மகிழ்ச்சி கூறுவோம். இந்த நிறுவனம் மேன்மேலும் செழித்தோங்க வேண்டும், வளம் பெற வேண்டும், இன்னும் ஏராளமான மக்கள் இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்று சொல்லியும் நாம் இத்திருப்பலியை நன்றி பலியாக, புகழ்ச்சி பலியாக, வேண்டுதல் பலியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். காப்பது போல நம்மை காக்கின்றார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கவிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். சகோதரர் சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே நாம் ஜூபிலியை பற்றி பார்க்கின்றோம். 50ஆம் வருட ஜூபிலி விழாவை பற்றி. ஜூபிலி என்பது ஏதோ நாம் இந்த காலத்திலே கொண்டாடுகின்ற ஒரு விழா என்று நினைத்து விட வேண்டாம். பழைய ஏற்பாடு காலத்திலேயே இது கொண்டாடப்பட்டது. அதுவும் மோசே எழுதியுள்ள அந்த லேவிய நூலிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்களிடையே உரிமை வாழ்வு நிலைத்திருக்க வேண்டும், அந்த உரிமை வாழ்வு எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும். சமுதாயத்திலே ஒரு சிலர் நொடித்து போய் கீழே வந்திருக்கலாம், அல்லது எல்லாரையும் கடவுள் சமமாக படைத்திருந்தாலும் ஒரு சிலர் சமுதாயத்திலே சில காரணங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் கீழே போயிருக்கலாம். எல்லாரையும் கடவுள் சம நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இந்த ஜூபிலி ஆண்டில் 50ஆம் ஆண்டிலே எல்லாருக்கும் அவரவர் பெற்றுக்கொண்ட அந்த நிலம், அவரிடமிருந்து விற்கப்பட்ட நிலம் மீண்டும் அவருக்கே உரிமையாக மாறுகிறது. ஆகவே தங்களுடைய சொத்தை இழந்தவர்கள் 50ஆம் ஆண்டிலே மீண்டும் அதை பெற்றுக் கொள்வார்கள். இவ்வாறு சமூகத்திலே உரிமை வாழ்வு அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதைத்தான் முதல் வாசகம் மிக அருமையாக எடுத்துக் கொள்கின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் நாம் நம்பிக்கை கொள்ளாமல் அவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நாம் கடவுளிடம் நம் தேவைகளுக்காக இப்போது மன்றாட்டுகளை எழுப்புவோம். தயவாய் கேட்டருளும்.
வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தே உந்தன் கருணை வேண்டி நின்றேன். இப்பலியினால் இருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவா என்னில் கலந்திடவா, உறவில் மகிழ்ந்து நிறைந்திடவா. பாவா என்னில் கலந்திடவா, உறவில் மகிழ்ந்து நிறைந்திடவா. உயிரே நான் உன் அன்பின் சாயல் நாளும் என்னில் நிலைத்திருப்பாய். தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவணக்க நடனம் நமது எண்ணங்களை மற்றவர்களுடன் பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு சிறந்த கலை வடிவம் நடனம். இறைவணக்க நடனமாட கலைக்காவேரி குழுவினரை அன்புடன் அழைக்கின்றேன்.
எழில் மலர் பாதம் வணங்குகின்றோம். வேதங்களில்லா நிறைகுருவே பல வேதங்களை கடந்து வாழ்பவனே. வேதங்களில்லா நிறைகுருவே பல வேதங்களை கடந்து வாழ்பவனே. அன்பிலும் உறவிலும் வாழ்பவர் உள்ளங்களில் சுடராய் விளங்கும் சுந்தரனே. சப்தஸ்வரங்களில் பாடிடுவோம், சந்தங்கள் முழங்க நடமிடுவோம். எங்கும் நிறைந்த இறைவன் முன்னை எண்ணி எண்ணி தினம் போற்றிடுவோம். எங்கும் நிறைந்த இறைவன் முன்னை எண்ணி எண்ணி தினம் போற்றிடுவோம். இயற்கையில் ஊரைந்திடும் இறையவனே உந்தன் எழில் மலர் பாதம் வணங்குகின்றோம். வந்தவர்கள் அனைவரையும் கும்ப ஆரத்தி எடுத்து சந்தனமிட்டு முகத்தில் மலர்ச்சியும் உணர்வில் நெகிழ்ச்சியும் வார்த்தையில் மகிழ்ச்சி வைத்து வருக வருக என வாயார வாழ்த்தி வரவேற்பது நம் தமிழரின் பண்பாடு. மனங்கள் மகிழ்வோடு வாழ்வதற்கு மங்கள வாத்தியம் மட்டுமல்ல, மனமோந்து வரவேற்பும் அவசியம். பன்னீர் தெளித்து கற்கண்டு கொடுத்து வரவேற்பதோடு நில்லாமல் நல்ல சொற்கண்டு கொடுத்து வரவேற்பது இன்னும் சிறப்பு மிக்கது. அந்த வகையில் எம் திருச்சிராப்பள்ளி மறைமாவட்ட பல்நோக்கு சமூக பணி மையத்தின் பொன்விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் இம்மையத்தின் செயலர் மற்றும் இயக்குனர் மற்றும் பொருளர் என்ற முறையில் நாங்கள் இருவரும் இணைந்து உங்கள் அனைவரையும் வரவேற்க பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மையத்தை வாழ்த்திடவே வந்தோங்க, அவர்கள் செய்த சேவைகளை சொல்லி ஆட போறோங்க. டிஎம்எஸ்எஸ் மையத்தை வாழ்த்திடவே வந்தோங்க, அவர்கள் செய்த சேவைகளை சொல்லி ஆட போறோங்க. தாய் உள்ளம் கொண்ட நல்ல தரமான செயலுங்க, தரணியிலே இவர்கள் சேவை நானும் வளர வேணுங்க. தாய் உள்ளம் கொண்ட நல்ல தரமான செயலுங்க, தரணியிலே இவர்கள் சேவை நானும் வளர வேணுங்க. வாழ்க்கை என்னும் பயணத்தில் போராடும் குடும்பங்கள் வழி தெரியாமல் தத்தளித்து தள்ளாடும் நிலையிலே, வாழ்க்கை என்னும் பயணத்தில் போராடும் குடும்பங்கள் வழி தெரியாமல் தத்தளித்து தள்ளாடும் நிலையிலே, கை கொடுத்து தூக்கிவிட ஓடோடி வந்தாங்க, வாழ்க்கையிலே மறக்க முடிய உறவுகளானாங்க. டிஎம்எஸ்எஸ் திருச்சி டிஎம்எஸ்எஸ் மையத்தை வாழ்த்திடவே வந்தோங்க, அவர்கள் செய்த சேவைகளை சொல்லி ஆட போறோங்க. சமூக சேவை ஒரு சவாலான செயலுங்க, அதை சாதிக்க உறுதியும் பொறுமையும் வேணுங்க. சமூக சேவை ஒரு சவாலான செயலுங்க, அதை சாதிக்க உறுதியும்
பொறுமையும் வேணுங்க. 50 ஆண்டுகள் சேவை பணியில் சாதித்த டிஎம்எஸ்எஸ்ஐ வாழ்த்துவது பெருமையாக இருக்குங்க. டிஎம்எஸ்எஸ் திருச்சி டிஎம்எஸ்எஸ் மையத்தை வாழ்த்திடவே வந்தோங்க. அவர்கள் செய்த சேவைகளை சொல்லி ஆட போறோங்க. டிஎம்எஸ்எஸ் மையத்தை வாழ்த்திடவே வந்தோங்க. அவர்கள் செய்த சேவைகளை சொல்லி ஆட போறோங்க. தாயுள்ளம் கொண்ட நல்ல தரமான செயலுங்க. தரணியிலே இவர்கள் சேவை நானும் வளர வேணுங்க. டிஎம்எஸ்எஸ் மையத்தை வாழ்த்திடவே வந்தோங்க. அவர்கள் செய்த சேவைகளை சொல்லி ஆட போறோங்க. டிஎம்எஸ்எஸ் மையத்தை வாழ்த்திடவே வந்தோங்க. அவர்கள் செய்த சேவைகளை சொல்லி ஆட போறோங்க. சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது. பொன்னாடை போர்த்துதல். சந்ததியை ஆக்குகின்ற சந்நிதியாய் வாழ்பவளே, சந்தையாய் உனை ஆக்கியது சதிதானோ? பூவுக்கே முள்வேலி சரிதானா? பூவையரை அடிமையாக்கியது
என் வாழ்வினிலே பெண்ணே உன் கதி இதுதானா உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா பெண்ணே உன் கதி இதுதானா உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா மெழுகு திரி போல தியாகச் சுடராக வாழ்பவள் பெண்தானே அன்பை அமுதாக்கி பிள்ளை யாவரையும் காப்பவள் அவள்தானே நல்ல சமுதாயம் நாட்டில் உருவாக உழைப்பவள் பெண்தானே குப்பைச் செடி போல பெண்ணை மதியாது மிதிப்பதும் சதிதானே மிதிப்பதும் சதிதானே உன்னை அறிந்து உண்மை உணர்ந்து உயர்ந்து வாணி பெண்ணே உன்னை அறிந்து உண்மை உணர்ந்து உயர்ந்து வாணி பெண்ணே விண்ணை சுருக்க எவராலியலும் விழித்து எழுவாய் பெண்ணே விண்ணை சுருக்க எவராலியலும் விழித்து எழுவாய் பெண்ணே உன்னை அறிந்து உண்மை உணர்ந்து உயர்ந்து வாணி பெண்ணே விட்டு புழுவாய் வாழ்ந்தது போதும் நாட்டை ஆண்டிட வேண்டும் ஆண்டிட வேண்டும் வீர தீரம் வேத ஞானம் எதிலும் சிறக்க வேண்டும் சிறக்க வேண்டும் பெண்ணொரு பதுமை என்றே சொல்லும் எண்ணம் மாற்ற வேண்டும் எண்ணம் மாற்ற வேண்டும் பெண்ணே சக்தி புதுமை யுக்தி என்பதை ஆக்க வேண்டும் என்பதையாக்க வேண்டும் பெண்ணே கிளர்ந்து எழுக உன்னை மாற்ற முனைக உலகே வியக்க மலர்க
வழியில் சிறக்க வேண்டும் பெண்ணினம். விஞ்சும் சாதனை புவியில் படைக்க வேண்டும் பெண்ணினம். பாரதி சொன்ன புதுமை பெண்ணென யாவரும் மாறிடுவோம். பெரியார் சொன்ன புரட்சி வழியில் பயணம் தொடர்ந்திடுவோம். முன்னோடி பெண்கள் காட்டிய பாதையில் சிகரம் ஏறிடுவோம். உலக அரங்கில் தமிழக பெண்கள் ஓங்கி உயர்ந்திடுவோம். ஓங்கி மலர் வெளியிடுதல் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் விதமாகவும் இலக்கு மக்களுடன் பயணித்த தருணங்களை நினைவு பார்க்கவும் இந்நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களையும் ஆலோசனை வழங்கியவர்களையும் முன்னாள் இந்நாள் பணியாளர்களின் பணி செயல்பாடுகளையும் உள்ளடக்கிய தொகுப்பு மலரை வெளியிடுவதற்கு திருச்சி மறை மாவட்டத்தினுடைய மேதக ஆயர் டாக்டர் எஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள் மலரை வெளியிட தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் தம்புராஜ் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குதல். நம் பாசமிகு மேதகு ஆயர் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திருச்சி மறை மாவட்டத்தின் பெருமைமிகு நிறுவனமாக எப்போதும் விளங்கி வந்திருக்கக்கூடிய TMSS திருச்சி பல்நோக்கு சமூக பணி மையம் அதன் 50 ஆண்டு காலத்தை ஒரு திருநாளாக கொண்டாடி மகிழ்வதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2004 முதல் 2007 வரை இந்த மையத்தின் உதவி இயக்குனராக இருந்த அந்த அனுபவம் ஞாபகமாக இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மறை மாவட்ட மக்களுக்கு அப்போது திண்டுக்கலும் சேர்ந்திருந்த நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த மையம் செய்து வந்திருக்கிற பணிகளை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக இதன் தொடக்க காலத்தில் இதன் அமைப்பு செயலர்களாக இருந்து வழிநடத்திய குறிப்பாக அருள் தந்தை சுந்தரராஜ் போன்றவர்களது ஆழமான அர்ப்பணம், அவர்களது ஈடுபாடு மிகுந்த உழைப்பு எத்துணை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது,
வாழ்வுக்கான பாதையை காட்டி இருக்கிறது என்பதை நினைக்கிற போது மகிழ்ச்சியோடு மனம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. சொல்லப்போனால் தமிழக திரு அவைக்கே ஒரு முன்னோடி இது போன்ற அமைப்பாக தொடங்கப்பட்டது திருச்சி டிஎம்எஸ்எஸ் என்பதில் நமக்கெல்லாம் பெருமை. இந்த புதிய கட்டிடம் கட்டப்பட்ட போது அதன் மேலே டிஎம்எஸ்எஸ் எம்பவரிங் பீப்புள் எம்பவர்மெண்ட் சென்டர் என்று அதற்கு பெயர் வைத்திருந்தார். தஞ்சை மறை மாவட்டத்தில் என் மக்களுக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். திரு அவை என்றால் கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ் என்று திரு அவை சொல்லுகிறது, நம்பிக்கையாளரின் திரு சமூகம் என்று. புதிதாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம், இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் எம்பவர்ட் பிலீவர்ஸ் என்று. திரு அவை என்றால் ஊக்கப்படுத்தப்பட்ட வலுவூட்ட பெற்ற இறைமக்களின் ஒரு திரு சமூகம் என்று. கல்வியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் உயர்ந்து சமூகத்தில் மேல்நிலை உயர்நிலையை அடைய நமது மக்களை வலுப்படுத்துவது என்பது நமது கடமையாகிறது. அந்த மறை மாவட்டத்தின் கடமையை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு கரமாக, ஒரு அமைப்பாகவே இந்த பல்நோக்கு சமூக பணி மையங்கள் திகழ்கின்றன என்பதை நாம் உணர முடியும். ஆக இந்த பணி மேன்மேலும் தொடர வேண்டும். இன்னும் நிறைய பேருக்கு எல்லா மக்களுக்கும், வறிய நிலையில் இருக்கிற, விளிம்பு நிலையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய, புது வாழ்வு கொடுக்கக்கூடிய, நிறை வாழ்வு கொடுக்கக்கூடிய, உரிமை வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக இது என்னாலும் திகழ வேண்டும் என்பது எனது வாழ்த்து. ஆக இந்த நாளில் இதை இத்தனை சிறப்பாக கொண்டாடக்கூடிய இதன் இயக்குனர் செயலர் தந்தை அவர்களையும் பொருளர் தந்தை அவர்களையும் இங்கு பணி செய்யக்கூடிய எல்லா பணியாளர்களையும் இதன் மூலம் பயன்பெறக்கூடிய எல்லா பயனாளர்களையும் இந்த ஜூபிலி ஆண்டில் 50ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டில் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். மேன்மேலும் பல நூறு ஆண்டுகள் இந்த மையம் வானுயர வளர்ந்து எல்லா மக்களுக்கும் பணி செய்ய வேண்டுமென வாழ்த்தி அமைகிறேன். நன்றி. இயக்குனர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக சமூக பணி மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. பல்நோக்கு சமூக பணி மையம் வாழ்க, திருச்சி மறை மாவட்டம் பெருமைப்பட தொடர்க, மாந்தருக்கு உதவிகள் செய்து மகிழ்க, என்றும் இயேசுவின் சேவை செய்ய முனைக. பணி ஓங்கட்டும், சமூக பணி ஓங்கட்டும், ஒளி வீசட்டும், சேவையில் சிறந்தோங்கட்டும். பணி ஓங்கட்டும், சமூக பணி ஓங்கட்டும், ஒளி வீசட்டும், சேவையில் சிறந்தோங்கட்டும். ஏற்ற தாழ்வு என்னும் நோயை விரட்ட உயிர் துடிப்போடு போராடி பணி செய்து, ஏற்ற தாழ்வு என்னும் நோயை விரட்ட உயிர் துடிப்போடு போராடி பணி செய்து, ஏழை எளிய மாந்தர் வாழ்வு நலமாய் சிறந்திடவே ஏனியாக சேவை செய்யும் நீ வீர் வாழியவே.
ஏழை எளிய மாந்தர் வாழ்வு நலமாய் சிறந்திடவே ஏனியாக சேவை செய்யும் நீ வீர் வாழியவே பணி ஓங்கட்டும் இறை பணி ஓங்கட்டும் சமூகம் வளரட்டும் இறை சமூகம் வளரட்டும் பணி ஓங்கட்டும் இறை பணி ஓங்கட்டும் சமூகம் வளரட்டும் இறை சமூகம் வளரட்டும் பல்நோக்கு சமூக பணி மையம் வாழ்க திருச்சி மறை மாவட்டம் பெருமைப்பட தொடர்க திருச்சி மறையின் சொந்தங்களாய் பணியாற்றும் பணியாளர்கள் வாழியவே திருச்சி மறையின் சொந்தங்களாய் பணியாற்றும் பணியாளர்கள் வாழியவே நேரம் காலம் பாரா அருட்தந்தையர்கள் சமூக மையத்தின் பணியாளர்கள் வாழியவே நேரம் காலம் பாரா அருட்தந்தையர்கள் சமூக மையத்தின் பணியாளர்கள் வாழியவே பணி தொடரட்டும் சமூக பணி தொடரட்டும் இறை மலரட்டும் பணியில் இறை மலரட்டும் பணி தொடரட்டும் சமூக பணி தொடரட்டும் இறை மலரட்டும் பணியில் இறை மலரட்டும் பல்நோக்கு சமூக பணி மையம் வாழ்க திருச்சி மறை மாவட்டம் பெருமைப்பட தொடர்க மாந்தருக்கு உதவிகள் செய்து மகிழ்க என்றும் இயேசுவின் சேவை செய்ய முனைக பணி ஓங்கட்டும் சமூக பணி ஓங்கட்டும் ஒளி வீசட்டும் சேவையில் சிறந்தோங்கட்டும் பணி ஓங்கட்டும் சமூக பணி ஓங்கட்டும் ஒளி வீசட்டும் சேவையில் சிறந்தோங்கட்டும் பணி ஓங்கட்டும் சமூக பணி ஓங்கட்டும் ஒளி வீசட்டும் சேவையில் சிறந்தோங்கட்டும் மேதகு ஆண்டவர் தாமஸ் பால்சாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஆயர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க அர்ப்பணி செயலர் தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மறை மாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் ஆரோக்கியராஜ் அவர்களே, இந்த மையமானது சமூக பணி மையமானது தந்தை TL சுந்தரராஜ் அவர்கள் ஆரம்பித்தார்கள். பூலாம்பட்டியிலே பங்கு தந்தையாக இருந்து அதன் பிறகு அவர் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு முதல் முறையாக அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் காலத்தில் வெள்ளம் வந்தது 1977. அப்பொழுது இந்த மையமானது பல்வேறு உதவிகளை எல்லா மக்களுக்கும் செய்து வந்தது என்பதை நான் நன்றாக அறிவேன். அதன் பிறகு வந்த இயக்குநர்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த பணிகளை எல்லாம் நிறைவோடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். தந்தை தேவராஜ் இருக்கும் பொழுது நானும் அதிலே பங்கு கொண்டேன். தந்தை சுசி அலங்காரம் ஓய்வு எடுத்த பொழுது ஓராண்டு விடுமுறை எடுத்த பொழுது நான் இதற்கு பொறுப்பாளராகவும் இருந்தேன். அப்பொழுது அந்த சமூக பணி மையத்தினுடைய பல பணிகளை நான் அறிந்திருக்கிறேன். நிறைவான பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்பதை பார்க்கிறோம். ஆகவே மறைமாவட்ட சார்பிலே திருச்சபை சான்று பெறும் விதத்தில் இந்த பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். சாதி மத பேதமின்றி எல்லா மக்களுக்கும் பணி செய்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பெருமையாக இருக்கிறது. பெண்கள் இயக்கம் சிறப்பாக செயல்படுகின்ற ஒன்று. நான் இங்கே இருந்த பொழுது நான் இதை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறேன்.
பெண்கள் இயக்கம், தன்னார்வ தொண்டு இயக்கமானது பல குழுக்களை கொண்டு, நிறைந்த உறுப்பினர்களை கொண்டு சேமிப்பு திட்டம், பல்வேறு சமூக பணிகள் அவைகளை ஆற்றி கொண்டு இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறு திட்டங்கள் ஏழைகளுக்கு, எளியவருக்கு, நோயுற்றோருக்கு, கைவிடப்பட்டோருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக நாம் அதை ஒரு சாட்சி பகரும் பணியாக செய்து கொண்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து நிறைவோடு செய்வோம். இப்பொழுது உள்ள இயக்குனர் தந்தைக்கு நிறைவான வாழ்த்துக்கள். இந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மீண்டும் இயக்குனர் தந்தையையும் முன்னாள் இயக்குநர்களையும் ஆயர்களையும் எல்லோரையும் பாராட்டுகின்றேன். இந்த சமூக பணி மையத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் வாழ்த்துகிறேன். மேலும் நம்முடைய பணி தொடரட்டும். இவ்வாறு தான் நாம் இயேசுவுக்கு, திருச்சபைக்கு சான்று பகர முடியும். ஆகவே ஏழை எளியவருக்கான இந்த பணியை தொடர்ந்து ஆற்ற இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஆயர் அவர்கள் செயற்கை உபகரணங்கள் வழங்கி அவர்களை வாழ்த்துவார்கள். பொன்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்தவர் என்றால் அடுத்திருப்பவனை அன்பு செய்ய வேண்டும், அடுத்திருப்பவனுக்கு சேவை செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். எனவே கிறிஸ்தவம் என்பது சமூக சேவை செய்வது, மக்களுக்கு பணியாற்றுவது. இதைத்தான் நம்முடைய இந்த திருச்சி பல்நோக்கு சமூக பணி மையம் கடந்த 50 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக செய்து வந்துள்ளது. இந்த பணி மிக பெரும் பணி. ஏராளமான கோடிகள் இதன் மூலமாக மக்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அதன் மூலம் மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது உயர்ந்திருக்கின்றது, அவர்களது வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கின்றது, சுயமாக சம்பாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நான் இந்த சமூக பணி மையத்தின் பணிகளை பாராட்டுகின்றேன். இதிலே உழைத்த என் முன்னாள் ஆயர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் இன்னும் இன்று பணிபுரிகின்ற இயக்குனர், பொருளர் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னலமின்றி சுயநலம் பாராது பொதுநலம் பேணி மக்களுக்கு இந்த உதவிகளை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இது பெருமைக்கும் பாராட்டிற்கும் உரியது. நாம் நற்செய்தி அறிவிப்பது என்பது செயல்களில்தான் விளங்க வேண்டும் என்று இந்த ஜூபிலி ஆண்டில் 2025 திருத்தந்தை சொல்கிறார். இயேசு பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த ஆண்டை மகிழ்ச்சியான ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய அன்பு பணிகள் வழியாகத்தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசுவை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இயேசு யார் என்று சொல்ல வேண்டும் என்றால், அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், உதவிகள் செய்பவர், மன்னிப்பு அளிப்பவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்பவர், விளிம்பு நிலை மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்ற கருத்துக்களை எல்லாம் நாம் இந்த சமூக சேவை வழியாகத்தான் என்பித்து காட்ட முடியும். ஆகவே அத்தகைய பணியை 50 ஆண்டுகளாக செய்து வந்துள்ள நம்முடைய திருச்சி பல்நோக்கு சமூக பணி மையத்தை நான் பாராட்டுகின்றேன். நம்முடைய பல்நோக்கு சமூக பணி மையம் திருச்சி மறை மாவட்டத்திலும், திண்டுக்கல் மறை மாவட்டத்திலும், இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும், இப்போது இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலும், தஞ்சை மறை மாவட்டத்திலும் இந்த பணியை செய்திருக்கின்றது.
ஆகவே நம்முடைய பணியானது விரிவடைந்த ஒரு பணியாக இருந்தது, இன்றும் இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும், தந்தை அவர்களுக்கும் இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, பொருளர் தந்தை அவர்களுடைய முயற்சியினால் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக ஆடம்பரமாக நடைபெறுவதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துகள். நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வகையிலே இந்த பிறரன்பு பணிகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, திருச்சபை செய்கிறது, நாம் அமைதியாக இருப்போம் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவருக்கு அன்பு செய்யக்கூடிய அந்த மனநிலையை உருவாக்கி கொள்ள இந்த சமூக சேவை பணி மையத்தின் பொன்விழா ஒரு தூண்டுகோலாய் அமைவதாக இறைவன் அதற்கு நிறைவான ஆசி அளிப்பாராக.